குட் ஆஃப்டர்நூன், வணக்கம். நான் உங்கள் ஜிஜே. எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவோட ஃபைனல், வேர்ல்டு கப் ஃபைனல். ஸோ அந்த மேட்சை பார்க்குறதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். எங்கன்னா நம்ம சென்னையில் பெசன்ட் நகர் பீச்சில் வந்து ஃப்ரீயாக இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் 2011 இன்னைக்கு நம்ம கப் எடுப்போங்கிற ஒரு ஹோப் இருக்குது. மேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ செம வெயிலாக இருக்கும். ஸோ அதான் நாங்கள் அங்கே ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தோன்னே போக வேண்டியதான். ஸோ அங்கே மேட்ச் பார்க்க போயிட்டு அவங்களோட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அன்டில் தட் வெயிட் ஃபார் மீ டிஜே. ஸ்டே டியூன். ஆடியோ போட்டுக்கோ. for 13 over 0.3 over போய்கிட்டு இருக்கு. 3 விக்கெட் போயிடுச்சு. இப்போதைக்கு விராட் கோலி மட்டும்தான் இருக்காப்ல. அவரை நம்பிதான் மேட்ச் பார்க்கவே போய்கிட்டு இருக்கோம். விராட்டும் போயிட்டாருன்னா அப்படியே வண்டி யூட்டர் அடிச்சு வீட்டுக்கு போலான்னு ஒரு பிளானு. இருந்தாலும் ஒரு நல்ல டார்கெட் வச்சாங்க அப்படின்னா ஒரு 250 280 கிட்ட வச்சாங்கன்னா டிஃபெண்ட் பண்றது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சமய நம்பி போகலாம். ஆமா, போயிட்டு இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பெசன்ட் நகர், திருவான்மியூர் கிட்ட வந்திருக்கோம். கேஸ், இந்த டைமில் நிறைய பேசிட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் வெஹிக்கிள் சவுண்ட்ஸு அதில் வந்து எங்களுக்கு சரியாக நாங்கள் பேசினது கேமில் ரெக்கார்ட் ஆகலை. அதனால் ஆடியோவுமே வந்து ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் ஏதோ ஒரு பக்கத்து ஊர்லேருந்து பேசுகிற மாதிரி கேட்டுட்டு இருந்துச்சு. அதான் ரொம்ப கிளாரிட்டி இல்லாதனால இந்த கிளிப்பில் மட்டும் ஆடியோவை கட் பண்ணிட்டேன். என்னென்னா ஜென்ரலாக மேட்ச் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் சும்மா பசங்க ஏதாவது பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி சும்மா பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அவ்வளோதான். ஏரியா நல்லா இருக்குல்ல? ஏரியா நல்லா இருக்கு. மேட்ச் நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் டிராவல். இதானே இதெல்லாம் எண்டில் தான் வண்டி எங்கடா விடுறது? பைக் பார்க்கிங் தான் எங்க பிரச்சனையா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர பெசன்ட் நகர் வரோம். வண்டி எங்க விடுறதுன்னே தெரியலையே. உள்ள போவோம், போய் பார்த்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். வண்டி எதுவும் விட இடம் இல்லைன்னா ஓகே. இங்க விட இங்கதான்டா விட்டுருக்காங்க. There is a huge crowd here. பெசன்ட் நகர் பீச் வந்தாச்சு. ஒரு வழியா பயங்கர வெயில். சத்தம் கேக்குதா? இந்த வெயிலையும் கூட எல்லாரும் வந்து மேட்ச் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கூட்டம் கொஞ்சம் வருது. ஏன்னா இந்தியா பேட்டிங்னால வெயில கூட மேட்ரு அதை எடுக்காம கூட்டங்கள் இருக்க தான் செய்யுது. இப்போவே எங்களுக்கு பைக் பார்க் பண்ணுறதுக்கே எங்களுக்கு இடம் கிடைக்கல. வண்டியெல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் என் கேப்பில் சொருகிட்டு வந்திருக்கோம். பைக்கை கேப்பில் சொருகிட்டு வந்திருக்கோம். தங்க வர ரோல் ஆகுது. ஸோ வாக்கிங் டுவர்ட்ஸ். நான் கிரௌட் இல்லைன்னு நினைச்சேன். இங்க கூட்டம் இவ்வளவு இருக்கு. அங்கிருந்து பார்க்கும்போது கூட்டம் தெரியவே இல்லை. ஆனா நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்ல ஸ்கிரீன் தெரியுதா? அது பக்கத்துல பயங்கர கூட்டம். இப்போவே போய் ஃப்ரண்ட்ல செட்டில் ஆயிடணும். ஏன்னா ஈவினிங் ஆகும்போது இன்னும் நல்லா கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். அதனால ஃப்ரண்ட்ல போயிடணும்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். எவ்வளவு கூட்டம்! செம்ம கூட்டங்க. மத்தியானம் 3 மணி தான். பயங்கர வெயில். பட் அந்த வெயிலில் கூட இருந்து மேட்சை ரசிக்கிறது வந்து பயங்கரமாக இருந்தது. செம்ம ஃபீல் ஆக்சுவலி அன்னைக்கு. minutes later. India disappointed, world crowd disappointed, our wife Anushka Sharma disappointed. அங்க பாத்தீங்கன்னா because of slowness and the double pitch wicket ஆன இந்த பால் பார்த்தா மொல்லா வந்தது டிவியூஸ். அதனால இன்னரேஷன் ரெடியா இருக்கீங்க. தைரியத்தை படப்படாது. அசிங்கமே இல்ல அண்ணனுக்கு ராஸ்கல். Go for 66. 200 to work with for Surya Gumayedov through the shot by the time the ball crashes. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? Australia. Look at the swing again and again. Warner, this time on the front foot.
அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. அப்ரோச் பிடிச்சது டேவிட் மானஸ் ராபர்ட். ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்தியா மேட்ச் கைவிட்டு போனாலும் பெசன் நகர் டிஜே இருக்காரு, ஒவ்வொரு ஓவர் முடிய ஆளுமா டோலுமா எதிர் நீச்சல் மோட்டிவேட் சாங்காக போட்டு தள்ளாரு. ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு தான் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சே. ஆஸ்திரேலியா மட்டும் ஏதாவது ஒரு வேர்ல்டு கப் நீங்கள் நடுவில் அடிக்கலன்னா அடுத்த வேர்ல்டு கப் பெரிய மாதிரி ஆகும். டிசப்பாயிண்டட் மக்களே. இது தெரியும், வழக்கமாக இதுவே தானே பண்ணுறது. தெரிஞ்சே வந்தோம், தெரிஞ்சுக்கிட்டே போகிறோம். பழகி போச்சு, அதனால மனசு கொஞ்சம் கஷ்டப்படலை. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. விக்கெட் ஃபயரா இருந்து வேர்ல்டு கப் ஃபைனலு எல்லாம் பார்த்ததுனால அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஃபயர் ஆகிட்டாங்க. இதுக்கு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி மழையிலையும் நனைஞ்சு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு. 10 மேட்ச் ஜெயிச்சு ஆசையை காட்டி விட்டு மோசம் பண்ணி விட்டாங்க. அவங்க அதுக்கு பழி வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எங்களை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி மேட்ச்ல அவங்கள அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு சாத்திட்டாங்க. வேற லெவலில் அடிச்சுட்டாங்க. இது சண்டே இல்லடா, சம்பவம் செய்கிற டே அப்படின்னு சொல்லி நம்மளை சம்பவம் பண்ணிட்டாங்க. இப்படிதான் வந்தோமா? ஏதாவது ஒரு இடத்துல விக்கெட் எடுத்து ஜெயிச்சிருவாங்க வந்துருவோம் நினைச்சேன். கடைசியில் வரவிடாம பண்ணிவிட்டானுங்க. ரைட்டா லெஃப்டா எங்க எப்படி வந்தோம்? பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்கு. அப்புறம் இதில் தான் இதுதானே? அப்படி ஒண்ணுமா? இதில் தான். ஹாய், ஹலோ. எல்லாருக்கும் தெரியும் மேட்சோட கண்டிஷன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, பட் மேட்ச் கைவிட்டு போயிடுச்சு. நம்ம தோத்துட்டோம். இந்த வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு கிடையாது. ஸோ இனிமே 2011 தான் நமக்கு நின்று பேச போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் எடுக்கும்போது இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்தது. ஷமி அண்ட் பும்ரா வந்து வேற லெவலில் 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் கம்ப்ளீட் கேம் இந்தியா டாமினேட் பண்ண மாதிரியே இருந்தது. ஏன்னா ஸ்ட்ரைக்கில் என்ன அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர் டிராவிஸ் ஹெட் அவரும் அப்புறம் கூட லாம்போஷன் 2 பேர் இறங்கினாங்க. ஸோ ஹெட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, ப்ராப்பரான ஒரு செட்டிங் இல்லை. ஸோ இந்தியா ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. பட் ஈவன் ஸ்டீவன் ஸ்மித்தோட விக்கெட் நம்ம எடுத்தும் கூட ஒரு ப்ராப்பரான எண்டிங் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 63க்கு 3 விக்கெட் விட்டுருந்தாங்க ஆஸ்திரேலியா. பட் அந்த 3 விக்கெட்டு தான் நெக்ஸ்ட் 200 ரன்ஸையும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணது. அவங்க ஹெட் வந்து செஞ்சுரி அடித்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பராக பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஆடின லாம்போஷன். ஸோ கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் மேட்ச் ஆகிடுச்சு. அதே இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியாவுமே உங்களுக்கு தெரியும், கோலியோட விக்கெட் போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அதுவுமே அந்த 30 to 40 ஓவர்ஸ்க்குள்ளலாம் வந்து ரன்ஸே இல்லை இந்தியாவுக்கு. பட் ஓவரால் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்தது. அண்ட் எல்லாருக்குமே தெரியும், கோலி வந்து 4900 ஈக்குவல் பண்ணார். அதே 100 பிரேக் பண்ணி புது ரெக்கார்ட் வச்சார். அண்ட் ஈவன் இன்னைக்கு கூட கோலி வந்து ஆஃப் செஞ்சுரி தான். ஓவரால் இந்தியாவோட டீம் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். ஈவன் ஷமி கூட 6 விக்கெட்ஸ் எடுத்தார் இன் செமிஃபைனல்ஸில். நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்பில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ சீனியர் பிளேயர்ஸாக இருக்கிற விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மா, ஹைலி எக்ஸ்பெக்டட் பிளேயர்ஸ், அண்டு ரவீந்திர ஜடேஜா, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் வேற லெவலில் இருந்தது. நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்பில் இந்த 3 பேரில் எத்தனை பேர் இருக்க போகிறாங்க நமக்கு தெரியல. பட் 3 பேருமே இருந்தால் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் டைமில் இன்னும் பெட்டராக வேற லெவலில் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேட்ச் பார்க்க வந்தவங்க. ஏன்னா நான் வந்து பெசன்ட் நகரில் பார்த்தேன். பயங்கரமாக இருந்தது, பயங்கர க்ரௌடு. 2 மணிக்கே போய் வெயிலில் உட்காந்துட்டோம். அண்டு மேட்ச் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். வர வழியில் பயங்கர மழை, அதனால எனக்கு ப்ராப்பராக பேச முடியல. ஸோ தான் வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீடியோ போடுறேன். ஸோ எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தட், சைனிங் ஆஃப் வித் டிஜே. டேக் கேர், பை, see you, good night.